பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. தமிழகத்தில் சில தினங்களாக மழை பெய்வதால் மின் தேவை என்பது குறைந்திருப்பதாக மின்துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். கோடையொட்டி மின் தேவை என்பது அதிகரித்திருந்தது. இப்ப இந்த சரிவு விகிதம் எவ்வளவாக குறைந்திருக்கிறது, என்ன நிலவரம்? கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகரித்த வண்ணம் இருந்த போது ஒரு நாளைக்கு 20,800 மெகாவாட் அந்த அளவுக்கு மின் தேவை இருந்தது. ஒரு 19,000 20,000 மெகாவாட் அளவுக்கு மின் தேவை இருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை பெய்வதன் காரணமாக ஏசி பயன்படுத்துவோர் மற்றும் ஃபேன் உள்ளிட்ட மின்சாதனங்களை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இதனால மின் தேவை குறைந்திருக்கிறது. அதன்படி நேற்றைய தினம் ஒரு 17,330 மெகாவாட் மட்டும்தான் மின் தேவை இருந்தது. இதன் காரணமாக ஒரு 2,000 மெகாவாட் மின் தேவையும் குறைந்திருக்கிறது. அந்த அளவில் பார்க்கும்போது கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து இருந்த காலகட்டத்தில் இருந்த 20,000 மெகாவாட் 19,000 மெகாவாட் என்ற மின் தேவை என்பது இப்போ ஒரு 17,000 மெகாவாட்டாக குறைந்திருப்பதன் காரணமாக அதை அடிப்படையாக கொண்டு ஒரு 2,000 மெகாவாட் மின் தேவை என்பது குறைந்திருக்கிறது. மழை தொடர்ந்து பெய்யும் பட்சத்தில் இந்த மின் தேவை என்பது மேலும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய மின்வெட்டை சமாளிப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக மின்துறை தகவல் தெரிவித்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.